வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 200 அடி பள்ளத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து, 10 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி போக்குவரத்து மாற்றம், செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக வரும் வெள்ளியன்று தீர்மானம் கொண்டு வரப்படும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு, இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர். டோடா மாவட்டத்தின் பதேர்வா பகுதியில் வியாழக்கிழமையன்று பிற்பகலில் 17 ராணுவ வீரர்களுடன் சென்று கொண்டிருந்த வாகனம் கானிடாப் என்ற பகுதியில் 200 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 4 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 13 வீரர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள ராணுவ மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் 6 வீரர்கள் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. மேலும் காயமடைந்த 7 வீரர்கள் மேல் சிகிச்சைக்காக உதாம்பூர் மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடி வருகையொட்டி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தருகிறார். இதனை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 23ஆம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடக்கும் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக வரும் வெள்ளியன்று பேரவையில் தீர்மானம் கொண்டு வர உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை மாற்ற வகை செய்யும் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் மக்களவையில் அறிமுகம் செய்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதா மாநில அரசுகள் மீது நிதி சுமையை ஏற்றும் வகையில் இருப்பதாகவும் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்குவதற்கும் இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு மசோதாவிற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் ஜனவரி 23ஆம் தேதி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் அறிவித்துள்ளார். நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கடந்த ஆண்டே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. விசில், ஆட்டோ, கிரிக்கெட் மட்டை, சாம்பியன் கோப்பை போன்ற 10 விருப்ப சின்னங்களை பட்டியலிட்டு
அதில் ஒன்றை ஒதுக்குமாறு மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் போட்டியிட தமிழக வெற்றி கழகத்திற்கு பொது சின்னமாக விசிலை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதால் பொது சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதல் தேர்தலிலேயே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி தமிழ்நாட்டில் ஜனவரி 25ஆம் தேதியன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜனவரி 25ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. இதற்கிடையே ஜனவரி 22, 23 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 24ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறைகள் சார்ந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி தூத்துக்குடி முள்ளக்காட்டில் 2292 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட உள்ள மந்தைவெளி பஸ் பணிமனை மற்றும் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை சார்பில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் வசதியை அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்காததால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1220 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாளுக்கு நாள் உயர்ந்து வரலாறு காணாத அளவிற்கு தங்கும் விலை உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 215 ரூபாய் குறைந்து 14,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,220 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 340 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களாக புதிய உச்சத்தை எட்டி வந்த தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது நகை பிரியர்களிடையே சற்று ஆறுதலை அளித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்பெயின் நாட்டில் ரயில் தடப்புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கார்டோபா மாகாணத்தில் மலக்கா பகுதியில் இருந்து கடந்த 19ஆம் தேதி மாட்ரிட் பூர்டாடி அதோசா நகர் நோக்கி அதிவிரைவு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் அடாமூஸ் அருகில் சென்றபோது திடீரென தரம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில்
ஸ்பெயினில் மற்றொரு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பார்சிலோனா நகரின் அருகே ஜெலிடா என்ற பகுதியில் சென்ற பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த சுவரில் மோதி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரயில் ஓட்டுநர் உட்பட 37 பேர் காயமடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழு படுகாயமடைந்த ரயில் ஓட்டுநருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தும் பலனின்றி அவர் உயிரிழந்தார். மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்பெயின் நாட்டில் தொடரும் ரயில் விபத்து சம்பவங்கள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் 200 அடி பள்ளத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்து, 10 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி போக்குவரத்து மாற்றம், செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக வரும் வெள்ளியன்று தீர்மானம் கொண்டு வரப்படும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு, இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.